கூகுள் பேல பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா பர்சனலைசேஷன் வித் கூகுள் ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேனேஜ் கூகுள் பே டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பேயில் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வரிசையாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் இதில் டெலீட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டெலிட்டிங் நவ் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கீழே காட் இட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெலிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர், லாஸ்ட் டே, ஆல்வேஸு, அதுக்கப்புறம் கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் அவர் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் கொடுக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹவரில் நீங்கள் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் டேயில் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகும். ஆல்வேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் கூகுள் பேல பண்ணிருக்கக்கூடிய கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டம் ரேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கீழே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடும். கீழே கார்டேட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே பர்மனெண்ட்டாக உங்களுக்கு டெலிட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கூகுள் பேல டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறப்ப நமக்கு கூகுள் பேல மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லா ஹிஸ்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அது டெலிட் ஆகாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது கூகுள் பேல மட்டும்தான் டெலிட் ஆகும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நம்ம டெலிட் பண்ண முடியாது. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது எப்படி கூகுள் பேல நம்ம பண்ணிருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.